என்னடி நீ? என்ன தெரியாதவங்க இந்த கேள்வியை கேட்டா பரவாயில்ல. நீயே இப்படி கேட்டா நான் என்ன சொல்றது? ஏய், அதுக்காக இப்படி ஆடி 100 குடங்கிறது சாதாரண விஷயமா என்ன? கஷ்டம்னு எனக்கு தெரியும்டி. ஆனா இந்த கஷ்டத்தை ஆதிக்காக நான் சந்தோஷமா அனுபவிக்க போறேன். இதை என்னால தடுக்கவும் முடியல, செய்யணும் சொல்ல முடியல. பிரச்சனை எனக்குன்னு சொல்லியிருந்தா நான் அதெல்லாம் பெருசா எடுத்திருக்க மாட்டாண்டாள். ஆனா அந்த அம்மா என்னால ஆதிக்கு பெரிய இழப்பு வரப்போகுது, அதனால எங்களுக்குள்ள பிரிவு வரப்போகுதுன்னு சொன்னாங்களா? என்னால அத கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலடி. எனக்கு புரியுதுடி. இருந்தாலும் உனக்கு இது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஆதியை பிரியறது அதை விட கஷ்டம்டி. எல்லாரும் நம்ம வாழ்க்கையில சாதாரணமா கடந்து போயிடுவாங்க. ஆனா ஆதிதான் எனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு. அவருக்காக இன்னும் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அவரு பணக்காரரு, வசதியானவர்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவர் எந்த அளவுக்கு பணக்காரரு, எவ்வளவு வசதியானவர்னு நான் அவர் கூட இருந்து பார்த்தவன். எனக்காக அது எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து அவர் இவ்ளோ கஷ்டப்படணும்னு என்னடி அவசியம் இருக்கு? நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக அவர் இன்னும் இங்கேயே இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் இடத்துல வேற யாரா இருந்திருந்தாலும் என்ன வேண்டான்னு தூக்கி போட்டு போடின்னு போயிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா ஆதி, நான் எவ்ளோ பண்ணாலும் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு, நான் எவ்ளோ கஷ்டப்படுத்தினாலும் அதையும் தாங்கிக்கிட்டு, நான் தான் வேணும்னு எனக்காக காத்துட்டு இருக்காருடி. வேற யாரடி இப்படிலாம் செய்வா? நான் என்ன அவ்ளோ பெரிய மகாராணியா? இல்ல அவரை விட பணக்காரியா? எனக்காக ஏன் ஒரு மனுஷன் இப்படி கடந்து தவிக்கணும் சொல்லு? அப்போ அவருக்கு என்ன எவ்ளோ பிடிச்சிருக்கும், என் மேல எவ்ளோ அன்பு வச்சிருந்தா இந்த மாதிரிலாம் பண்ணிருப்பாரு. என்ன எவ்ளோ லவ் பண்றாருடி. இதெல்லாம் யோசிச்சாலே அப்படியே எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது ஆண்டாள. அப்படிப்பட்ட ஒருத்தருக்காக நான் இதெல்லாம் செய்யறதுல எவ்ளோ கஷ்டம் இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா அப்படிப்பட்டவருக்காக நான் செய்யறேங்கிற சந்தோஷம் என் மனசு முழுக்க நிறைஞ்சிருக்குடி. ஒரு தடவை நான் அவரை தொலைச்சதுக்கே படாத பாடுபட்டுட்டேன். இதுக்கு மேலேயும் நான் அவரை தொலைக்க விரும்பல. அவருக்காக தான் நான் என்னையே மாத்திட்டு இருக்கேன். இந்த நேரத்துல அவருக்கும் எனக்கும் நடுவுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுடி. அதெல்லாம் எதுவும் வராது. உங்க 2 பேருக்கு நடுவுல எந்த பிரச்சனையும் வராது. கடவுள்னு ஒருத்தர் இருந்தா உங்களை அவர் பிரிக்க மாட்டாரு. உனக்காக துடிக்கிற அவரையும் அவருக்காக துடிக்கிற உன்னையும் பிரிச்சு வச்சு வேடிக்கைலாம் பார்க்க மாட்டாரு. நீ போ பாரதி, ஆதிக்காக உன் வேண்டுதலை பண்ணு. உனக்காக நான் இருக்கேன். ம்.
சொல்றா தவசி. அண்ணே, உங்க மாமா வந்துட்டாப்ல. கூட என் பொண்டாட்டி இருக்காளா? இல்லண்ணே, தனியா தான் சுத்திட்டு இருக்காப்ல. அப்போ வசதியா போச்சு. அப்ப நீ என்ன பண்றேன்னா, நான் சொன்ன வார்த்தை மாறாம நான் சொன்னதை சொல்றேன். சரிண்ணே, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே சொல்லிடுறேன். அந்த ஆள் உன் பக்கத்துல வரும்போது நீ இது மட்டும் பண்ணு. அதுக்கப்புறம் நான் மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். அண்ணே, இருந்தாலும் உங்களுக்கு ஓவர் குசும்புண்ணே. மாமனார்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம இந்த ஓட்டு ஓட்டுறியா அண்ணே? நீ மூட்டு சொன்னதை செய்யறாடே. அண்ணே, நீ வேணா லைன்லயே இருண்ணே. எப்படி நான் அந்த ஆளை தெறிக்க விடுறேன்னு பார்த்துட்டே இருந்தேன். சரி. அண்ணே, லைன்ல தானே இருக்கீங்க? அப்படியே லைன்லயே இருங்க. இருக்கேன்டா, இருக்கேன். 32. தர்மா, தர்மா, மனக்கசப்பு நீங்கி மகிழ்ச்சி உண்டாகட்டும் தர்மா. சாமி, என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? உன் வீட்ல ஒரு பிசாசு இருக்கு. சாமி, நீங்க சொல்றது புரியல. தர்மா, உனக்கு 2 மகளுங்க இருக்காங்க. அதுல மூத்தவ முறை இல்லாம ஒருத்தனை கூட்டிட்டு வந்தால, அவன் தான் உன் வீட்டுல இருக்கிற பிசாசு. அவனாலதான் உனக்கு கண்டம் இருக்கு தர்மா. உன் கண்ணுல விழுந்த மண்ணா அந்த பிசாசு உன்னை உறுத்திக்கிட்டு இருக்கு. அவனால உன் நிம்மதியும் போச்சு, சந்தோஷமும் போச்சு. உயிரே போக போகுதுன்னு சொல்லி இப்ப இங்க வந்திருக்க. ஆமா சாமி. சாமி, இது அம்புட்டும் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் சொல்லல தர்மா, சிவன் சொல்றத கேட்டு நான் உனக்கு சொல்றேன். சாமி, உங்களை ஒண்ணு கேப்ப தப்பா நினைச்சுக்க கூடாது. நீங்க யாருன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா நானு? ஸ்ரீ 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 கன்னியாவதி சுவாமிகள் தெரியுமா?
இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கு. அது நான் தான் தர்மா. உன் தோஷம் நீங்கி சந்தோஷம் வரணும்னா நான் சொல்ற பரிகாரத்தை பண்ணு. செஞ்சு போறேன் சாமி. உன் நாக்கு முழுக்க சிவநாமம் தான் இருக்கணும். ஆகட்டும் சாமி. உன் உடம்பு முழுக்க சிவன் சிந்தனை தான் இருக்கணும். உன்னை காக்க போறது அந்த சிவன் தான் தர்மா. ஓம் நமச்சிவாய நாமத்தை சத்தமா சொல்லிக்கிட்டு இந்த கோயில் பிரகாரத்தை நொண்டி அடிச்சு சுத்தி வரணும். ஏய் சாமி, பிரகாரத்தை சுத்துறது சரி, நொண்டி அடிச்சுட்டு வரணுமா? ஆமா தர்மா, நொண்டி அடிச்சுதான் வரணும். ஒரு கால நின்னு முக்கால பாவங்களும் நீக்கியவன் எம்பெருமான் சிவன். சிவன் ஒரு கால தூக்கி நின்னாலே அது ருத்ர தாண்டவத்துக்கு சமம். அதுக்கு முன்னால எந்த தீய சக்தியும் இருக்காது. எல்லாமே மண்ணோட மண்ணா மக்கி போகும். அதே மாதிரி நீயும் சிவனை நினைச்சுக்கிட்டு ஒரு காலால நொண்டி அடிச்சு இந்த கோயிலை சுத்தி வரணும். கோவிலை சுத்தி முடிச்சிட்டு நீ வீட்டுக்கு போறதுக்குள்ள உன் கண்டம் உன்னை விட்டு போயிடும். என்ன தர்மா யோசிக்கிற? சாமி, பரிகாரம் எல்லாம் சரிதான். ஆனா யாராவது பார்த்தாங்கன்னா சிரிப்பாங்கல்ல சாமி. தர்மா, நாளைக்கு உன் வீட்டுல நடக்க போறத பார்த்துட்டு இந்த ஊரே சிரிக்க போகுது. உன்னை அழிக்க வந்த தீய சக்தி தான் உன் அழிவுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. உன் மகளால உனக்கு வரப்போற கண்டம் உன் தலைய காவு வாங்க காத்துட்டு இருக்கு. இனி வர ஒரு நொடியும் உனக்கு ஆபத்து தான் தர்மா. உனக்கு இருக்கிற ஒரே துணை அந்த சிவன் மட்டும்தான். சரி சாமி, நீங்க சொன்ன பரிகாரத்தை எல்லாம் செஞ்சு போடுறேன். நல்லது தர்மா, உன் வேண்டுதல் வீண் போகாது. சரி சாமி, அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் சாமி. ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. அண்ணே, சொல்றா ஸ்ரீ ஸ்ரீ கன்யாவதி சுவாமிகளே. பேர் எப்படி இருக்கு? அருமையா இருக்கா? அதெல்லாம் சரி, என்ன வெங்காயத்துக்கிற என்ன பிசாசுன்னு? அப்பதானே அந்த ஆள் நம்புவாப்ல. சரி ஓகே, சரி அந்த ஆள் எப்படி நோன்றான்றதை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. சரிண்ணே. பைத்தியக்கார. 60. பாரதி, 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 பாத்து, என்னடி ஆச்சு? பாரதி, 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 நான் அப்பவே சொன்னேன்லடி. பாரதி, உனக்கு ஓகேவா? என்ன ஆச்சுடி? பாரதி, நீ இவ்வளவு நேரமா கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்டா போயிடும்டி. ஒரே ஒரு குடம் தானடி, ஒரே ஒரு குடம் மட்டும் முடிச்சிரு. எப்படியாவது ட்ரை பண்ணடி ப்ளீஸ் டி. சத்தியமா முடியலடி பாரதி. பாரதி, அங்க பாரு, அங்க பாரு.
அம்மாக்காக நானும் பண்ணுறேன். அத்தை, அம்மா, வாமா, தண்ணி எடுத்து ஊத்துவோம். வரேன். வாங்க இதோ அத்தை. வரேன். இப்படி வா. நாம கிளம்பலாம். சரிம்மா. ஏய், எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலடி. ஒரு பக்கம் வேதனையா இருக்கு, இன்னொரு பக்கம் நீ ஆதிக்காக இதெல்லாம் பண்றத நினைச்சு என்னால இதை தடுக்கவும் முடியல. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல பாரதி. இல்லடி, எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. நாங்க இது சந்தோஷமா தான் பண்ணோம். தமிழ வேற கூப்பிட்டு எதுக்கடி பண்ண போற? குழந்தடி அவ. அத்தை, இதெல்லாம் பண்ணா அம்மாவும் அப்பாவும் ஒண்ணா இருப்பாங்கல்ல, அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அத்தை. ஏய் ஆண்டாள், என்னடி நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுவேன்னு உன்னை கூட்டிட்டு வந்தா நீ இப்படி கண்ணை கசக்கிட்டு இருக்க. இங்க பாரு, நீ இப்படி பண்ணனா எனக்கு பரிகாரம் பண்ற தைரியமே வராது. அம்மா, அத்தையை கூட்டிட்டு வந்ததுக்கு பதிலா அழகர் மாமாவே கூட்டிட்டு வந்திருக்கலாம். ஏய், இந்த பாரு, இப்ப எதுக்கடி அவனை ஞாபகப்படுத்திட்டு இருக்க? அழகர் மாமாக்கு மட்டும்தானே நீங்க பயப்படுறீங்க. ஏ தமிழ், அழகர் மாமா தான் இவளை பார்த்து பயப்படுறாரு. இவ யாருக்கும் பயப்பட மாட்டா. அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களா? சரிடி, இப்படியே பேசிட்டு இருந்தோன்னு வை, நாம போய் மீதி பரிகாரம்லாம் பண்ண முடியாமலே போயிடும். என் பேச்சு கேளேன் பாரதி. இந்த நிலைமையில நீ எப்படி அடி பிரதட்சணம் பண்ணுவ? நான் வேணா ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு உங்க முன்னாடி ஊத்திக்கிட்டே நடக்கவா? உங்க காலுக்காச்சும் கொஞ்சம் இதமாவது இருக்கும்ல. நாங்க என்ன அங்க பிரதட்சணமா பண்றோம்? அடி பிரதட்சணம் தானே. பாரதி, ஏய் வாடி, ஒண்ணும் ஆகாது. நான் பரிகாரம் பண்ணணும், வா. ம். அணையாத ஜோதியா, கரையாத கற்பூரமா பார்த்துக்கிட்டு இருக்கிற உன் புருஷனுக்கு நீ இடைஞ்சலா நிக்க போற. உன் பொண்டாட்டியால வரப்போற இழப்ப உன்னால ஈடு கட்டவே முடியாது. ரெண்டு பேரும் உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. நீ உட்காரு, பார்த்து உட்காரு. சரி, நீங்க எங்கே இருங்க, நான் வந்துடுறேன்.
ரொம்ப வலிக்குதாடா? பரவாயில்லம்மா, ஒன்றும் இல்லை. பாரதி இந்தா. போதுமாடி? பாரதி, நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே? உன் வேண்டுதலும் உன் பரிகாரமும் அந்த சாமிக்கு போய் சேருமோ இல்லையோ, ஆனா தமிழோட வேண்டுதல் கண்டிப்பா அந்த சாமி காதுல விழுந்திருக்கும். அவளுக்காகவாவது உன்னையும் ஆதியையும் அந்த ஆண்டவன் பிரிய விட மாட்டான்.